ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21/6/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. இரவு 9:06 பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூரம். மாலை 3:16 பின்பு உத்திரம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 1. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தந்தையின் சொல்லை மந்திரமாக மதிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆபத் சகாயேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன்கள் சேரும். நிகழ்ச்சியான நிகழ்வுகளில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உறவு வகையில் ஒற்றுமையான தருணங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பாவையும் ஆன்மீகத்தையும் மதித்து நடப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் யோக ஆஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும். முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய சூழல் உருவாகும். ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஸ்திவாரத்தை விட அப்பா என்ற ஸ்தானம் உறுதியானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆதிகேசவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும். பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் அல்லல் நிறைந்த உங்களுடைய உள்ளத்தில் வல்லல் குணம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிதற விடாமல் பாதுகாக்கக்கூடிய அப்பாவை பதற விடாமல் பாதுகாப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அலங்கார லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VP. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாக சிந்தனைகள் உருவாகும். தளர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லைக்கு நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு
சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க சிக்கல் நவநீதேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் பலம் மனோபலம் அதிகரிக்கும். சந்திர பகவான் மனோகாரகன் சந்திர பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சிக்கலான சூழல்களுக்கும் தெளிவான முடிவுகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நாகாத்தம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வல் வினைகள் நீங்கும். ஏக்கங்கள் தீர்ந்து, அதாவது கடந்த கால ஏக்கங்கள் தீர்ந்து உங்களுடைய உள்ளத்தில் ஊக்கங்கள் பெருகக்கூடிய நல்ல சூழல் உருவாகும். தினக்கூலி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவை ஊட்டுபவர் தாயாக இருந்தாலும் உலகை காட்டுபவர் தந்தை என்பதை நினைவில் வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வாயு பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் கூட சுலபமாக முடியும். உங்களுடைய உள்ளத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நெஞ்சம் முழுவதும் வஞ்சகம் இல்லாமல் செயல்படும் ஜீவன் தந்தை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் காத்தவராயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்கள் நடந்தேறும். சகாயமான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அவமானத்தை பொருட்படுத்தாமல் ஆசையோடு உழைப்பவர் தந்தை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சட்டை நாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும். சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய சரளமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். VJ RJ சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பாக்களின் தியாகம் அதிகம் பேசப்படுவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உச்சி பிள்ளையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயமான நட்புகள் கிடைக்கும். தொழிலாளி என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுப்பாட்டோடு வளர்த்த தந்தையை விட்டு விடாமல் பாதுகாப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அஸ்வர்த லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IV.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும். அன்பு உள்ளங்களை அடையாளம் காணக்கூடிய நாளாக அமையும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாம் தந்தையாகும் பொழுதுதான் நம் தந்தையின் தியாகம் புரியும் என்பதை அறிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ராஜ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டே. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.